ஆக்ஸ்போர்ட் இன் த வெக்கேஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 1820 வந்து நம்மளுக்கு சவுத் சி ஹவுஸ் அது வந்து பப்ளிஷ் ஆகுது. அது நம்பர் 1 எஸ்ஏ, இது நம்பர் 2 எஸ்ஏ. ஸோ எப்படி வந்து நம்ம அடிசன் அண்ட் ஸ்டீல் பார்த்தோமோ, ஃபர்ஸ்ட் இது அடிசன் எழுதுறாரு த ஸ்பெக்டேட்டரை பத்தி, அடுத்தது வந்து ஸ்டீல் வந்து அந்த ஆஃப் த கிளப், அந்த கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸை பத்தி எழுதுறாரு. அதே போல இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஆக்ஸ்போர்ட் இந்த வெக்கேஷன் இது வந்து நம்பர் 2. ஒருவேளை கேள்விகள் இப்படி கேட்கறதா இருந்தா வாய்ப்பு இருக்கு. எத்தனாவது எஸ்ஏங்கிறப்ப அது வந்து ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது. அது ஆகஸ்ட்ங்கிறப்ப அது அக்டோபர்ல வந்து பப்ளிஷ் பண்றாரு. 1820 லண்டன் மேகசின்ல பப்ளிஷ் ஆகுது. சரி, அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து ஆர்டிகல் அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. காஸ்டிங் a preparatory glance at the bottom of this article. ஒருவேளை நீங்க படிக்கிறவங்க டைட்டில பார்த்துட்டு பார்க்காம நீ நேரா வந்து யார் எழுதுனா அப்படின்னு கீழே அந்த ஆர்டிகலை பாத்தீங்கன்னா, a preparatory glance at the bottom of this article என்ன உங்களுக்கு தெரியும்? as the very connoisseur in prints. connoisseur அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையா, முக்கியமா ஆர்ட்ல. பொதுவா வந்து இதே போல பிரிண்ட்ல எக்ஸ்பர்ட் ஆனவங்க ஃபர்ஸ்ட் எங்க பார்ப்பாங்கன்னா, ஆர்டிகல் பேர் என்ன, கீழே யார் எழுதியிருக்கா அப்படின்னு பேர் பார்ப்பாங்க. with the cursory eye which while it reads seems as though it read not. என்னது இது பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும், ஏன்னா அந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. never fails to consult the qui sculpsit, QUIS அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஸ்கல்ப்சிட் SCULPSIT. ஸ்கல்ப்சிட் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த காலத்துல ஆர்டிக்கல்ல இந்த இடத்துல நேம் எழுதுவாங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் அந்த நேம் அதை தான் வந்து அதை யார் எழுதுனான்னு சொல்றது வந்து qui sculpsit in the corner அப்படிம்பாங்க. அப்ப மூலையில அவன் பேர் இருக்கும் பார்ப்பாங்க. before he pronounces some rare piece to be vivares, VIVARES or ullet. பொதுவா வந்து இதே மாதிரி ஆளுங்களை யாருக்காட்ட தெரியும், ஆர்டிகல் எழுதியிருந்தாங்கன்னா அது ஒரு விவர் அவர் எழுதியிருக்கலாம், இல்ல உள்ளட் WOOLLET அவர் எழுதியிருக்கலாம். me thinks I hear you exclaim reader. ஆனா எனக்கு தெரியும் நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, who is Ilya, யாரா இது புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். சோ இது என்ன கேக்குறதுன்னா, ரீடர் நேரா அட்ரஸ் பண்றாரு. நீங்க வந்து இந்த ஆர்டிகலை படிச்சீங்கன்னு சொன்னா ஆர்டிகல் முடிவுல வந்து இலியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். பொதுவா வந்து அதாவது அந்த ஸ்கல்ப்சிட்ல பொதுவா அது விவேரா இருக்கும், இல்ல உள்ளட்டா இருக்கும், ஏதாச்சும் ஒரு பேர் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பேரா இருக்கும். இவன் யாரா இது புதுசா இலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுல கேள்விகள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, பிகாஸ் இன் மை லாஸ்ட், அப்ப இன் மை லாஸ்ட் அப்படிங்கிறப்ப முன்னாடி, ஏன்னா இது ரெண்டாவது எஸ்ஏ. அப்ப இன் மை லாஸ்ட் அப்படிங்கிறது த சவுத் சி ஹவுஸ் அந்த எஸ்ஏ. in my last I tried to divert thee with some half forgotten humors of some old clerks defunct in an old house of business. அப்போ the south sea houseல நடந்த அங்க இருந்த கிளர்க்ஸ் அவங்க எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்காங்க, அதுல இருக்கிற கிளர்க் எப்படி இருப்பான், பினான்சியர் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுனா நான் போன வாட்டி பேசினேன் இல்லையா. லாங் சின்ஸ் கான் டு டிகே, ஆனா இப்போ வந்து அந்த இது அழிஞ்சு போச்சு அந்த பிசினஸ் ஹவுஸ் எல்லாம். doubtless you have already set me down in your mind as one of the same college. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ஒருவேளை நானும் அதுல வேலை பார்க்கிற கிளர்க் நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா. set me down in your mind as one of the same college, a watery of the desk. இந்த டெஸ்க்ல உட்கார்ந்து பின்னாடி கிளர்க்கா இருக்கு, அதாவது நானும் அதுல வேலை பார்க்கிற ஒரு கிளர்க், அதாவது இலியா அப்படிங்கிற ஒரு கிளர்க் பா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. அதாவது a notched and cropped scrivener, SCRIVENER. ஸ்க்ரூவினர் அப்படின்னா அந்த காலத்துல வந்து காப்பி போட்டோ காப்பி மிஷின்லாம் இல்லையா. அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு படிவம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு பின்னாடி ஒரு ஷீட் மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த கார்பன் காப்பி அதை எழுதுறவங்க, இல்லைன்னா தனியா காப்பிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது பிரதி எடுக்கிறதுக்குன்னு உட்கார்ந்து எழுதுவாங்க, அவங்க தான் ஸ்க்ரூவினர்ஸ். அப்போ இது மாதிரி ஒரு ஒர்க் கூட இருக்கு இல்லையா, பார்ட்டில்பி தி ஸ்க்ரூவினர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கு, யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அப்போ இந்த ஸ்க்ரூவினர் அவன், ஸோ அப்போ நானும் வந்து ஒரு ஸ்க்ரூவினர் இல்ல வந்து ஒரு கிளர்க் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அப்போ ஒரு ஸ்க்ரூவினரோட வேலை என்ன, அது எழுதுறது. ஒன் தட் சக்ஸ் இஸ் சஸ்டினன்ஸ் as certain sick people are said to do through a quill. அப்போ குவில் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ரெண்டு வேர்ட் பிளே பண்றாரு. ஒன்னு குவில் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரா மாதிரி, ஒன்னு அந்த பெண்ணுக்கு எழுதுறது இல்லையா, இங்க்ல தொட்டு அதை எழுதுறது. அப்போ
ஒரு வயசான சீக்காளி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது, ஒரு ஸ்ட்ரால வந்து உறிஞ்சி சாப்பிடுவான், சஸ்டினன்ஸ், அந்த சத்து சாப்பாடு. அப்ப அதே போல வந்து நான் ஒரு கிளர்க்கு, நான் வந்து என் வேலை வந்து எழுதுறது, அந்த குல் தான் என்னோட வேலை நீங்க நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். சரி, வெல் ஐ டு ஆக்னைஸ் சம்திங் ஆஃப் த சார்ட். ஆமா, நான் வருத்தப்படுறேன், நான் அதே மாதிரி ஒரு ஆள் தான், அதே மாதிரி அப்படிங்கிறார். I confess that it is my humor, my fancy in the forest of the day. அப்போ நான் இங்க வேலை பார்க்கிறேன், அவர் எந்த இடம் எதுன்னு சொல்லல. அப்ப நம்மளுக்கு தெரியும் இது வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கிற அந்த ஹவுஸா தான் இருக்கணும் இல்லையா? அப்போ when the mind of your man of letters requires some relaxation, அப்ப அவர் என்னன்னு சொல்லிக்கிறாரு, இலியா வந்து ஒரு மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறார். நான் ஒரு படிப்பாளி, இதே போல எழுதுறது என் வேலையா இருக்கு. அப்போ சில நேரம் எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் தானே, எனக்கு சம்டைம்ஸ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். and none better than such as at first sight seems more abhorrent from his beloved studies. சில நேரம் வெறுப்பா இருக்கும், இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா ஒரு கிளர்க் மாதிரி ஒரு ஸ்க்ரூவினர் மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமை பாஸ் பண்றதுக்கு to while away some good hours of my time in the contemplation of indigos. அப்போ அவர் சுத்தி பாக்குறாரு. அப்போ தன்னை சுத்தி பாக்குறப்போ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருக்க இந்த ஈஸ்ட் இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இந்த எல்லாமே வரும், ரா மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே வந்து இங்கிலாந்துல இறங்கும், அது கணக்கு எடுக்கிறது, எழுதி வைக்கிறது, இதுதான் கிளர்க்ஸோட வேலைங்களா இருக்கும் இல்லையா? அந்த லிஸ்ட் எடுக்கலாம். அப்ப என்ன பண்றாருன்னா அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு என்ன யோசிப்பாரு, ஆஃப் இண்டிகோ, காட்டன், ரா சில்க், பீஸ் குட்ஸ், ஃப்ளவர்ட் ஆர் அதர்வைஸ். ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன், சில நேரம் எனக்கு போர் அடிக்கும், அப்படியே சுத்தி வந்து என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு மனதை வந்து அலைப்பாய விடுவேன். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படியே டேஷ் டேஷ் போட்டுட்டு and then it sends you home with such increased appetite to your books not to say. அப்ப என்ன ஆகுதுன்னா இது தினமும் என் வேலை, இதுதான் தினமும் என் வேலை. என்னன்னா இந்த லிஸ்ட் எடுக்கிறது, இதுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு கணக்கு எடுக்கிறது, அதுக்கு சப்மிட் பண்றது, இதெல்லாம் பார்த்து 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 மனசு வந்து வெறுத்து போயிடும். அப்ப என்னன்னா எனக்கு வந்து நான் ஒரு மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இல்லையா, எனக்கு வந்து ஒரு போயட் ஆகணும் இல்ல வந்து ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசை. அப்ப என்ன ஆகும், வீட்டுக்கு போன உடனேயுமே எனக்கு அந்த பசி வந்துடும். இன்க்ரீஸ்ட் appetite to your books, ஏதாட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு. that your outside sheets and waste wrappers of full scale to receive into them most kindly and naturally the impressions of sonnets, epigrams, essays, so that the very pairings of a counting house are in some sort the setting of an author. அப்போ இந்த ஆத்தர் இலியா அவரோட பேக்ரவுண்ட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஏன் இதை செட்டிங்கா வச்சிருக்கேன் என்னோட எஸ்ஏக்கு நீங்க கேட்கலாம், ஏோ போன இதுலயும் வந்து சவுத் சி ஹவுஸை பத்தி எழுதுனேன், இந்த இதுல நீ ஒரு கிளர்க்கா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணது காரணம் இதுதான். ஏன்னா அந்த கவுண்டிங் ஹவுஸ் அங்க ஏன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ பார்த்து பார்த்து வெறுத்து போயிடும். அப்ப வீட்டுக்கு வந்த உடனேயும் ஏதாட்டு நான் யோசிச்சு வச்சிருப்பேன், ஏதாட்டு பார்த்துருப்பேன், வந்த உடனே இம்ப்ரெஷன், ஒரு சானட்டை எழுதுவேன், இல்ல ஒரு எபிகிராம் ஷார்ட்டா ஏதாட்டு கிறிஸ்பா எழுதுவேன், இல்ல ஒரு எஸ்ஏ எழுதுவேன். அப்ப அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வந்து நான் வேலை பார்க்குற இடமா இருக்கும், the setting up of an author இல்லையா? அப்ப இப்படிதான் வந்து இந்த எஸ்ஏவும். அப்போ not that in my anxious detail of the many commodities incidental to the life of a public house I would be thought blind to certain flaws. அப்ப நீங்க நினைக்கலாம், அதாவது நான் வந்து ஒரு பப்ளிக் ஹவுஸ்ல வேலை பார்க்கிறேன், அந்த கமோடிட்டிஸ் அதெல்லாம் வேலை பார்த்து ஐ மீன் ஷோரா இருப்பேன். I would be thought blind to certain flaws which a cunning carper might be able to pick in his Joseph's vest. அதாவது சில நேரம் நான் எழுதுறப்போ ஏதாவது தவறுகள் செய்யலாம் இல்லையா? அப்போ அந்த தவறுகள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரீடர் பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு ஆளு, அவன் தான் கார்பர், CARPR. ஒரு கன்னிங் கார்பர் என்ன பண்ணலாம், ஏய் இந்த தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ஜோசப், பைபிள்ல வர ஜோசப் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான சன். அதனால தான் பையனுக்கு வந்து மற்றவங்களோட வித்தியாசமா ஒரு துணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரா தச்சு கொடுப்பாரு. அதான் ஜோசப்ஸ் வெஸ்ட். அப்ப ஜோசப்ஸ் வெஸ்ட்ன்னு சொன்னா கலரா இருக்கும் ட்ரெஸ், மேபி அதுல கூட எவனால ஃபிளா கண்டுபிடிப்பான். அதே போல என்னோட ரைட்டிங் வந்து கலரா இருக்கும், கலர்ஃபுல் இன் தி சென்ஸ் நான் விதவிதமா எழுதுறேன் இல்லையா? என்னோட அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எஸ்ஸே வந்து ஒவ்வொரு கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுல வந்து குற்றம் குறை உங்களால கண்டுபிடிக்க முடியும், ஆஸ் அ ரீடர் பண்ண முடியும். அண்ட் ஹியர் ஐ மஸ்ட் ஹேவ் லீவ், நான் இந்த இடத்துல இதோட விட்டுறேன். in the fullness of myself to regret the abolition and the doing away with altogether of those consolatory interstices.
இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, எதை வந்து தடை பண்ணிட்டாங்க, இப்ப அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா, ஆஃப் தோஸ் கன்சாலிடரி இன்டர்ஸ்டைசஸ், INTERSTICS. அதாவது நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், போர் அடிக்கும், ஏதோ ஆறுதலா வந்து சில நாள் வந்து பிரேக் விடுவாங்க. இன்டர்ஸ்டைசஸ்னா பிரேக், லீவ். அதை வந்து இப்ப தடை பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் லீவ் அவ்வளவு கிடையாது. அண்ட் ஸ்பிரிங்லிங் ஆஃப் ஃப்ரீடம் த்ரூ த 4 சீசன்ஸ். அப்போ வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த லீவ் இருக்கும். அதுதான் எங்களுக்கு ஸ்பிரிங்லிங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஏதோ மழை அப்பப்போ அடிக்கிற மாதிரி. அதை வந்து கேலண்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ரெட் லெட்டர் டேஸ். அப்ப கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க லீவுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, நவ் பிகம் டு ஆல் இன்டென்ட்ஸ் அண்ட் பர்பசஸ் டெட் லெட்டர் டேஸ். அப்போ ஒரு கிளர்க்கா என்னோட பரிதாபத்தை வந்து இந்த எஸ்ஏல வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? லீவ் விடுவானுங்க எப்ப மாட்டோம். நான் வீட்டுல போய் ஏதாவது எழுதுவேன், சுத்தி பார்ப்பேன். இப்ப அந்த லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டானுங்க. அப்போ தேர் வாஸ் பால் அண்ட் ஸ்டீஃபன் அண்ட் பார்னபஸ், ஆண்ட்ரூ அண்ட் ஜான், men famous in old times. We were used to keep all their days holy. அப்போ என்னன்னா, அப்ப கேலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா பால், செயின்ட் பாலா, செயின்ட் ஸ்டீஃபனா, பார்னபஸா, ஆண்ட்ரூவா, ஜானா, அவங்களுக்கு எல்லாம் போற்ற வகையில ஏதோ ஒரு லீவ் விட்டுருப்பாங்க இல்லையா? அது வந்து ஹாலிடே. as long back as I was at school at Christ. அப்ப நான் கிரைஸ்ட்ல படிக்கிறப்போ இதெல்லாம் பார்த்த உடனே ஜாலியா இருக்கும். I remember their effigies by the same token in the old basket prayer book. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது, அப்போ இந்த எஃபிஜிஸ் அப்படிங்கிறது படம். அப்ப அவங்களோட உருவத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாஸ்கெட் பிரேயர் புக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதான் அந்த இது. ஒவ்வொரு செயின்ட பத்தியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு பிக்சர் இருக்கும். அப்ப அதெல்லாம் பார்த்து நான் ஒரு சின்ன வயசுல அந்த கிரைஸ்ட் ஸ்கூல்ல நான் படிக்கிறப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேர் ஹங் பீட்டர். அப்போ அது நினைச்சு பாக்குறாரு. பீட்டர், செயின்ட் பீட்டரை வந்து குரூசிஃபை பண்ணிடுவாங்க இல்லையா, சிலுவையில அரைஞ்சிருவாங்க. தேர் ஹங் பீட்டர் இன் ஹிஸ் அன்ஈசி போஸ்டர். அன்ஈசி போஸ்டர் இந்த இடத்துல வந்து சிலுவையில அரைஞ்ச அப்படிப்பட்ட பீட்டர். ஹோலி பாட்லமி, BARTLEMY. பாட்லமி அப்படிங்கிறது செயின்ட் பாத்லோமே, BARTHOLOMEW. ஸோ அவரு இந்த ட்ரபிள்சம் ஆக்ட் ஆஃப் ஃபிளேயிங், ஃபிளேயிங்னா தொலியை உரிக்கிறது. அப்போ இவரை ஏன் செயின்டா பண்ணாங்கன்னா, இவரை வந்து கட்டி வச்சு தொலியை உரிச்சிருவாங்க. ஆஃப்டர் த ஃபேமஸ் மார்சையஸ் பை ஸ்பாக்லோனெட்டி. ஓகேவா? இது யாரு அப்படின்னு சொன்னா, அப்போ கம்பேர் பண்றாரு. அப்போ அந்த பிரேயர் புக்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிக்சர் இருக்கும். செயின்ட் பீட்டரோட பிக்சர் இருக்கும், பாட்லமியோட பிக்சர் இருக்கும். அந்த பாட்லமியை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்றாரு. யாருன்னா மார்சையஸ், MARSYAS. மார்சையஸ் யாரு அப்படின்னு சொன்னா, கிரீக்ல ஒரு அந்த இது நீங்க பிக்சரை பார்த்தாலே தெரியும். இந்த கால் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஃபாரஸ்டர் வேலை, அங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிறவர், அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்போலோவை விட நான் தான் ஃபேமஸான மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூட் வாசிப்பாரு. அப்ப இவருக்கும் அப்போலோவுக்கும் ஒரு போட்டி வரும், யாரு நல்லா வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா, அந்த கிரீக்ல சொல்லுவாங்கல்ல ஹியூப்ரிஸ், HUBRIS. ஹியூப்ரிஸ் அப்படின்னா ஒருத்தனோட குறை, அதாவது ப்ரைடு, கர்வத்தால தான் வந்து டிராஜிக் ஹீரோஸ் வந்து அழிவாங்க இல்லையா? அப்ப இவருக்கு வந்து கர்வம், நான் தான் பெரிய மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வத்தாலே அழிமா. அப்ப போட்டி என்ன போட்டின்னு சொன்னா, யாரு தோக்குறாங்களோ தோக்குறவங்களோட தொலியை வந்து இன்னொரு அந்த வின் பண்ற வந்து உரிக்கலாம். அதுதான் இவங்க வச்சுக்கிட்ட போட்டி. அப்ப அவன் வச்சதுல அவனே போய் விடுவான். அதனால மார்சைஸ் வந்து தோத்துருவான் அப்போலோ கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அவன் தொலியை உரிப்பாங்க. அப்ப மேபி அதை வந்து இட்டாலியனான SPAGNOLETTI ஸ்பாக்னோலிட்டி அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் வரைஞ்சிருக்கலாம். அந்த பெயிண்டிங் வந்து இவர் ரெஃபர் பண்ணலாம். அந்த ரெண்டு பெயிண்டிங்கும் அவர் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம் சின்ன வயசுல. அதை வந்து இங்க சொல்றாரு. ஸோ அப்போ இதே போல செயின்ட் பீட்டர், பாட்லமிக்லாம் வந்து லீவ் விட்டாங்க. ஈவன் ஐ ஹானர்ட் them all and I could almost have wept the defalcation of Iscariot, அதாவது ஜூடாஸ். defalcation அப்படின்னா betrayal. ஏன்னா இஸ்கரியட் என்ன பண்ணா, போயிட்டு கிரைஸ்டுக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துருவான், இவர் தான் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ so much did we love to keep holy memories sacred. Only me thought I a little grudged at the
கோயிலேஷன். அப்போ முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நான் அவ்வளவு நேசிச்சேன் ஒவ்வொரு செயின்ட்டையும். ஈவன் ஜூடாஸ் இஸ்காரியட் வந்து அவரை கிரைஸ்ட முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறப்ப எனக்கு அழுகையே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தம் எனக்கு. எதுன்னு சொன்னா, a coalition of the better Jude with Simon, clubbing as it were their sanctities together. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஜூட் அப்படிங்கிற ஒரு செயின்ட்டையும் சைமன் ரெண்டு பேரையும் ஒன்னா தூக்கி போட்டு ஒரே ஹாலிடே. இது என்னடா கொடூரமா இருக்கு. கிளப்பிங் ஏதோ ரெண்டு பேரோட சாங்டிட்டியும் ஒன்னு போல வந்து அவரு தூக்கி போட்டு ஒரே இடத்த போட்டு வச்சிருக்காங்க, ஜூடையும் சைமனையும். டு மேக் அப் ஒன் போர் காடி டே பிட்வீன் தெம். ரெண்டு பேருக்கு அந்த காடி அப்படிங்கிறது கண்ணில் அடிக்கிற அந்த சிவப்பு கலர். அந்த ரெண்டு பேருக்கு வந்து ஒரே நாள் லீவ் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆஸ் அன் எக்கானமி அன்வர்த்தி ஆஃப் த டிஸ்பென்சேஷன். டேய், இப்படிதான் நீங்க வந்து எக்கானமியை சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டுறாரு மனசுக்குள்ள. அப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து லீவை குறைக்கணும், ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் லீவ் போட்டு தூக்கி போட்டு ரெண்டு பேரும் கிளப் பண்ணி விட்டாங்க. இவருக்கு வருத்தமா இருக்கு, அவருக்கு ஒரு லீவ் கிடைக்கும், இவருக்கு ஒரு லீவ் கிடைக்கும். சேவ் பண்றங்கிற பேர்ல வந்து ரெண்டுத்தையும் தூக்கி ஒரே டேவா போட்டு லீவை கட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு கிளர்க்கா வந்து இவருக்குலாம் வந்து இது வருத்தமா இருக்கு. These were bright visitations in a scholar's and a clerk's life. அப்போ இலியா அப்படிங்கிற ஒரு ஸ்காலர், ஏன்னா லீவ் கிடைச்சா உட்காந்து எழுதலாம், இல்ல வெளியே போய் சுத்தி பார்க்கலாம். ஒரு கிளர்க் லைஃப்ல பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிட்டு இந்த மாதிரி நாள் தான் எங்களுக்கு அற்புதமா கிடைக்கும். Far off their coming shone, I was as good as an almanac in those days. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மூளை வந்து ஆல்மனக் மாதிரி, கேலண்டர் மாதிரி, எந்த இடத்துல என்னைக்கு லீவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியும். I could have told you such a saint's day falls out next week or the week after. இது எங்க வருதுன்னு அப்படின்னு மனப்பாடமா எனக்கு தெரியும். For adventure, the epiphany அன்னைக்கு வருது. By some periodical infelicity would once in 6 years merge in a Sabbath. எப்ப சாபத் கூட அது சேருது, எல்லா விஷயமும் வந்து எனக்கு தெரியும், அத்துப்படியா இருந்துச்சு. Now am I little better than one of the profane? அதை விட இப்ப என்ன கெட்டு போயிட்டுனா, let me not be thought to arraign the wisdom of my civil superiors. நீங்க என்ன வந்து தப்பா நினைக்க கூடாது. நான் வந்து என்னோட சிவில் சுப்பீரியர்ஸ், நான் வேலை பார்க்குற இடத்துல சுப்பீரியர்ஸ் வந்து இந்த டேட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு அவங்களை குற்றம் சொல்றேன். அரைன் சார்ஜ், அவங்களை வந்து நான் குற்றம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஸ்டம் குற்றம் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்ச கூடாது. Who have judged the further observation of these holy tides to be papistical superstitious. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டேய் எந்த காலத்துலடா இருக்கீங்க, இதெல்லாம் போப்பு அந்த காலத்துல இருக்கீங்களா, எல்லாம் சூப்பர்ஸ்டிஷியஸ். ஏன்னா ஒவ்வொரு செயின்ட்டுக்கும் ஒவ்வொரு லீவ் விட்டா என்னைக்கு போறது, கவர்மெண்ட் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிவில் சுப்பீரியர்ஸ் அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஓகே, only in a custom of such long standing methinks if their holiness the bishops had in decency been first sounded, but I am wading out of my depths. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டிங் ரொம்ப நாள் இருந்துச்சு, ஒரு டீசன்ஸ் தான், இப்ப எல்லாத்தையும் இழுத்து மூட்டாங்க, பட் இருந்தாலும் நான் என்ன எல்லாம் மீறி போறேன்னு நினைக்கிறேன். நான் இந்த எஸ்ஏ டைட்டிலுக்கு வரேன். I am not the man to decide the limits of civil and ecclesiastical authority. Hope உங்களுக்கு இந்த வார்த்தை ஞாபகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ECCLESIASTICL, ecclesiastical. எக்லெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்திருக்கும் இல்லையா, ஞாபகத்துல இருக்கா? இது எந்த எஸ்ஏல இந்த வார்த்தையை வந்து ஒருத்தர் டீடைல்டா அனலைஸ் பண்ணியிருந்தாரு. எப்படி வந்து நீங்க படிக்கிறப்ப வந்து அதோட ரூட்டை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். அந்த ஜான் ரஸ்கின்ல நீங்க பார்த்திருப்பீங்க இதை. ஓகே, அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது, அதாவது சிவில், அதாவது ஒரு பாலிட்டிஷியனும் கிடையாது, ஒரு எக்லெசியஸ்டிக்கல் ஒரு சர்ச் அத்தாரிட்டியும் நான் கிடையாது இல்லையா. நான் வந்து ஐ எம் பிளெயின் இலியா, நான் வந்து ஒரு சாதாரண இலியா. நோ ஜான் செல்டன், ஜான் செல்டன் ஒரு பாலிட்டிஷியன், அதாவது சிவில் அத்தாரிட்டி. நார் ஆர்ச் பிஷப் அர்ஷர் USCHR, ஒரு எக்லெசியஸ்டிக்கல் அத்தாரிட்டி. நான் வந்து ரெண்டும் கிடையாதுப்பா, நான் ஒரு சாதாரண இலியா. Taught at present in the thick of their books, here in the heart of learning. ஆனா இப்ப நான் எங்க இருக்கேன்னா, ஏதோ ஆச்சரியமா எனக்கு வந்து லீவ் விட்டாங்க, சரியா. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, படிக்கிற இடத்துல இருக்கேன். நான் இப்ப என் ஆபீஸ்ல கிடையாது, நான் வந்து எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா, in the heart of learning. எங்க இருக்கேன்? under the shadow of the mighty Bodley, BODLEY. அப்போ பாட்லே அப்படிங்கிற இடத்துல, அது அந்த போதி மரம் போல அது கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன், இங்க இருக்கேன் நானு அப்படிங்கிற ஒரு லைப்ரரி.
ஆக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்லே லைப்ரரியில இருக்கேன்டா நானு, இன்னைக்கு தான் ஏதோ லீவ் விட்டுருக்கானுங்க, நான் வந்து இங்க வந்திருக்கேன். அப்போ அதான் டைட்டில், ஆக்ஸ்போர்ட் இன் த வெக்கேஷன். அப்போ எனக்கு இது மாதிரி ஏதாவது போர் அடிச்சுன்னா இங்க வந்துருவேன். ஐ கேன் ஹியர் பிளே த ஜென்டில்மேன், இனாக்ட் த ஸ்டூடெண்ட். இங்க நான் என்னனாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட கேரக்டர்னாலும் நான் மாறலாம். டு சச் அ ஒன் as myself who has been defrauded in my younger years of the sweet food of academic institution. எனக்கு சின்ன வயசுல சரியான எஜுகேஷன் எனக்கு கிடைக்கல, defrauded in younger years, எனக்கு அந்த உணவு கிடைக்கல, இப்போ அதை நிறைவேற்றிக்க விரும்புறேன். nowhere is so pleasant to while away a few idle weeks at as one or other of the universities. அப்போ எங்களுக்கு எப்பமாட்டு தான் லீவ் கிடைக்கும், அதே போல இப்ப லீவ் கிடைக்கும், ஐடல் வீக்ஸ், சில நாள் லீவ் கிடைச்சிருக்கு. அதை வந்து எங்க கழிக்கலாம், while away எங்க கழிக்கலாம்னு சொன்னா ஒன் ஆர் தி அதர் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ். ஒன்னு ஆக்ஸ்போர்ட்ல இல்லைன்னா கேம்பிரிட்ஜ்ல. ஆக்ஸ்போர்ட் இல்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு என் நேரத்தை வந்து நான் வந்து செலவு பண்ணுவேன். their vacation too at this time of the year falls in so bad with ours. ஸோ எங்களோட வெக்கேஷனும் அவங்களோட வெக்கேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அப்ப ஜாலியா இருக்கு, கரெக்டா போயிட்டு எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கோம். அப்ப நம்ம போயிட்டு அங்க இருக்கிறவங்க மாதிரி நம்ம நடிக்கலாம். அப்போ ஹியர் ஐ கேன் டேக் மை வாக்ஸ் அன்மொலஸ்டட், யாரும் என்ன தடை பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபேன்சி மை செல்ஃப் ஆஃப் வாட் டிகிரி ஆர் ஸ்டாண்டிங் ஐ ப்ளீஸ், நான் நினைச்சா யார் மாறினாலும் நினைச்சுப்பேன். என்ன ஐ சீம் அட்மிட்டட் ஆட் என்னண்டம், EUNDM, ஆட் என்னண்டம் அப்படின்னு சொன்னா பொதுவா யூனிவர்சிட்டியோட மேபி மற்ற யூனிவர்சிட்டியோட முன்னாள் மாணவன் அலுமினஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி படிச்சு வாங்கிக்கிற மாதிரி ஆட் என்னண்டம். சரி, வெளியே போயிட்டாங்க, இப்ப நம்ம கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வந்து நான் அந்த காலேஜில் அட்மிட் பண்ணதான் நான் நினைச்சுக்கிறேன். இட் சீம்ட் அட்மிட்டட் ஆட் என்னண்டம். ஐ ஃபெட்ச் அ பாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், விட்டு போன தருணத்தெல்லாம் நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ கேன் ரைஸ் அட் த சாப்பல் பெல், காலையிலே மணி அடிச்ச உடனே ஒரு காலேஜ் போற பையன் மாதிரி வந்து சாப்பல் பெல் அடிச்ச உடனே எந்திப்பேன். ட்ரீம் தட் இட் ரிங்ஸ் ஃபார் மீ, எனக்காக தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன் மூட்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி, நான் ரொம்ப பணிவான ஒரு மூட்ல இருந்தேன்னா இந்த காலேஜுக்கு போறப்போ, ஐ மீன் இந்த யூனிவர்சிட்டிக்கு போறப்போ, ஐ கேன் பி எ சிசர் ஆர் அ சர்விட்டார். நான் வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், அதாவது சிசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா, ஆர் அ சர்விட்டர், ஒரு சர்வெண்ட் மாதிரி. அப்போ நான் ஒரு நல்ல மூட்ல ரொம்ப பணிவான ஒரு மூட்ல அந்த யூனிவர்சிட்டிக்கு அன்னைக்கு போறேன், லீவ்ல போறேன்னு சொன்னா இவங்களை போய் நான் நடந்துப்பேன். என்னோட பிஹேவியர் இப்படி இருக்கும். when the peacock vane rises, ஏன்னா பீகாக் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரௌட், ரொம்ப கர்வம் பிடிச்ச பறவை. ஏன்னா அது வந்து திமிரா அப்படி நடக்கும், நான் தான் அழகன் அழகி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். when the peacock vane rises, என்னோட நரம்புல வந்து அந்த பீகாக் போல புடைச்சது அப்படின்னு சொன்னா, கர்வம் அடைஞ்சிச்சுன்னு சொன்னா ஐ ஸ்ட்ரட். ஏன்னா அந்த ஸ்ட்ரட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பீகாக் யூஸ் பண்ற வார்த்தை, அது நடக்கக்கூடியதை ஸ்ட்ரட் அப்படிம்பாங்க, STRUT. அதே போல நடப்பேன். ஜென்டில்மேன் காமனர், ஒரு பெரிய ஜென்டில்மேன் காமனர் மாதிரி நான் நடந்து போவேன். இன் கிரேவ் மொமெண்ட்ஸ், இல்ல சீரியஸான மொமெண்டா இருந்தா ஐ ப்ரொசீட் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், நான் MA படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்து போவேன். இன்டீட் ஐ டோன்ட் திங்க் ஐ எம் மச் unlike the rest that respectable character. இல்ல நானும் ஒண்ணு தானே. I have seen your dim-eyed vergers. அப்ப அந்த சர்ச்ல வேலை பார்க்குற vergers நான் பார்த்திருக்கேன். bed makers in spectacles drop a bow or courtesy. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை பார்த்து ஒரு vergerஓ இல்ல வந்து bed makersஓ அவங்க எல்லாம் என்ன பார்த்து அப்படியே ஒரு வணக்கம் வச்சுட்டு போவாங்க. as I pass, wisely mistaking me for something of the sort. நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போவாங்க. I go about in black. நான் போறப்ப black dress போட்டு தான் போவேன். ஏன்னா which favors the notion. ஓகே, இவன் பெரிய ஸ்டூடெண்ட், பெரிய மாஸ்டர் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதனாலே வந்து ஏமாத்துறதுக்கு நான் அப்படிதான் போட்டு போவேன் ட்ரெஸ் எல்லாம். Only in Christ Church, revered quadrangle, I can be content to pass for nothing sort of a seraphic doctor. அப்போ அங்க உள்ள ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்ல வந்து நான் வந்து பாஸ் என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஒரு செராஃபிக், இன்னொரு அடுத்த டாக்டரேட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஸோ இதே போலதான் வந்து என்னோட வெக்கேஷன் வந்து இங்க அழகா கழிப்பேன். The walks at these times are so much one's own. என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நான் பாட்டு இஷ்டத்துக்கு நடப்பேன். நான் கிளர்க் கிடையாது, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி. The tall trees of Christ, அது பழச நினைச்சு பாக்குறாரு. The groves of
மேக்டலன். அப்ப மேக்டலன் அப்படிங்கிறது ஒரு காலேஜ், அது வந்து யூனிவர்சிட்டி கீழே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த காலேஜஸ். அப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது மேக்டலன் அந்த காலேஜ், அதோட லான், அங்க இருக்கிற க்ரோவ்ஸ் ரொம்ப அற்புதமா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல அங்கெல்லாம் அழகா நடந்து போகலாம். The halls are deserted and with open doors, inviting one to slip in unperceived. வான் அப்படியே கூப்பிடுதான், நீ வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு உள்ள எல்லாம் போயிட்டு அந்த ரூம்ஸ்க்கு எல்லாம் பாக்குறாரு. அண்ட் பே a devour to some founder. அப்போ இந்த காலேஜ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து நீங்க வணக்கம் வைக்கிறது, ஆர் நோபல் ஆர் ராயல் பெனிஃபேக்டர்ஸ் தட் ஷுட் ஹேவ் பீன் அவர்ஸ், whose portrait seemed to smile upon their overlooked beadsman or to adopt me for their own. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ நான் அந்த காலேஜுக்குள்ள போனா அங்கங்க படம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபவுண்டர் இல்ல பெனிஃபேக்டர்ஸ், இந்த இதுக்கு நிதி உதவி பண்ணவங்க, அவங்களோட போர்ட்ரைட்லாம் இருக்கும். அது வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும். சரி, தென் டு டேக் அ பீப் இன், நான் எங்க போய் பார்ப்பேன்னு சொன்னா, பை த வே அட் த பட்டரிஸ் அண்ட் த ஸ்கல்லரிஸ். நான் போயிட்டு அங்க இருக்கிற கேன்டீன்ஸ் இல்லையா, பட்டரிஸ் அண்ட் ஸ்கல்லரிஸ், அங்க போய் பார்ப்பேன். ரிடலண்ட் ஆஃப் ஆன்டிக் ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த கிச்சன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டிக்கு அவங்க சாப்பாடு சமைக்கணும் பசங்களுக்கு. The immense caves of kitchens, kitchen fireplaces, cordial recesses, ovens, whose first pies were baked 4 centuries ago. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து, ஏன்னா ஆக்ஸ்போர்ட் அந்த காலத்துல இருந்து இருக்கு, அந்த காலத்துல இருந்து இந்த இடத்துல வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அவன்ஸ்ல. அண்ட் ஸ்பிட் which have cooked for சாசர், சாசருக்கே சமைச்சதா இருக்கும் அப்படிங்கிறார். Not the meanest minister among the dishes, but is hollow to me through his imagination, and the cook goes for the mancipal. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாசரோட உங்களுக்கு ஸ்டோரி கேண்டர்பரி டேல்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுல வர கேரக்டர்ஸ் இல்லையா. கேண்டர்பரி டேல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கு, மேன்சிப்பல் அப்படிங்கிற கேரக்டர்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே இங்கேயும் கனெக்ட் பண்ணி விடுறாரு. அதாவது என்னன்னா, மேன்சிப்பல் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா லாயர்ஸுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்குறவன். அப்போ ஒரு மேன்சிப்பலுக்கும் குக்குக்கும் கனெக்ஷன் இருக்கும், அப்பதான் பணத்தை அடிக்க முடியும். ஏன்னா லாயர்ஸ் எல்லாம் வந்து இவங்க சாப்பாடு வாங்கிட்டு இருப்ப இவங்க சொன்ன விலைக்கு வந்து வாங்குவாங்க. அதாவது இந்த சாசரோட கேண்டர்பரி டேல்ஸ்ல அவன் ஏமாத்துக்காரன். அப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து மேபி சாசர் பார்த்துருக்கலாம், இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால கேண்டர்பரி டேல்ஸ்ல எழுதியிருக்கலாம் இல்லையா. ஆன்டிக்விட்டி, என்ன ஒரு அற்புதமான பழமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்க்கிறார். Thou wondrous charm, what are thou, யாரா இது, எப்படிப்பட்ட பில்டிங் இது. That being nothing art everything, எங்க பார்த்தாலும் கலைகளா இருக்கு. When thou wert not antiquity, then thou were nothing but hast a remoter antiquity, as thou call it, to look back to with a blind veneration. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, thou thyself being in thyself flat vision model. அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அப்ப நீங்க வந்து சில பழமையான இன்ஸ்டிடியூஷன் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த கட்டிடங்களோட நம்ம பழகுறப்ப நம்மளும் ஏதோ பழைய ஆள் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதோட ஒன்றி இணைந்த மாதிரியும், அது நீங்க ஒரு தாஜ்மஹாலை விசிட் பண்றப்போ, இல்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டிஸ், இப்போ எங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போறப்போ பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸ், அந்த பழமையானதை பாக்குறப்போ வந்து நம்ம அது கூட அப்படியே ஒன்றி இணைந்து போற மாதிரி இருக்கும். ஒரு வெனரேஷன், ஒரு பிளைண்ட் வெனரேஷன், அதை பார்த்தாலே ஒரு பிரமிப்பு வரும் இல்ல. அதுக்காக தான் அவன் கட்டுறானுங்க அப்படி. வாட் மிஸ்ட்ரி லர்க்ஸ் இன் திஸ் ரெட்ரோ வெர்ஷன். அப்போ இதெல்லாம் திரும்பி பாக்குறப்போ என்ன மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆர் வாட் ஹாஃப் ஜெனசிஸ், JANUSES அப்படிங்கிறது ஒரு காட். அதாவது நீங்க பிக்சர்ல பாக்குறது, அவருக்கு 2 தலை, இந்த பக்கமும் பார்க்க முடியும், அந்த பக்கமும் பார்க்க முடியும். அப்போ ஹாஃப் ஜெனசிஸ்னா பாதி தான். அப்போ ஒன்னு பாஸ்ட பார்க்கணும், ஒன்னு ஃபியூச்சரை பார்ப்பாரு இந்த காட். அந்த ஒரு தலை வந்து பாஸ்ட், இன்னொரு தலை வந்து ஃபியூச்சர். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபுட் நோட்ல இது கொடுத்துருந்தாங்க, அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் இது மாதிரி தான், நம்ம எஸ்ஏ படிச்சு போவோம், ஃபுட் நோட்ல இருக்கிற கேள்வி கேட்பானுங்க. அப்ப இந்த ஹாஃப் ஜெனசிஸ் அப்படிங்கிறது அவங்க இதான் ஃபுட் நோட்ல கொடுத்துருந்தாங்க. ஜெனசிஸ் ஆஃப் ஒன் ஸ்பேஸ் ஃபேஸ், ஒரு முகம் கொண்ட ஜெனசிஸ். ஏன்னா அவருக்கு 2 முகம் இருக்கும், ஒரு முகம் மட்டும் இருக்கு. அது வந்து சர் தாமஸ் பிரவுன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை தாமஸ் பிரவுன் அதை பத்தி எதாவது எழுதினாரா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தாமஸ் பிரவுன் அப்படி உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டும் கூட இல்லையா. த கார்டன் ஆஃப் சைரஸ் உங்களுக்கு வந்து பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட். ஆனா சார் தாமஸ் பிரவுன் அப்படின்னு சொன்னா அவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பரியல், அதாவது அந்த முதுமக்கள் தாழி, அதை பத்தி அதிகமா ரிசர்ச் பண்ணவர் வந்து சார் தாமஸ் பிரவுன்.
ஸோ அப்போ முதுமக்கள் தாலியை பத்தி ஒவ்வொன்றும் புட்டு புட்டு வைப்பாரு. மற்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கார்டன் ஆஃப் சைரஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-5 அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை பத்தி அவர் படிப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அப்ப சார் தாமஸ் பிரவுன் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப நம்ம தான் அதே போலவா, அதாவது அப்படியே ஃபியூச்சரை நோக்கி பார்க்காம ஒரு பக்கம் மட்டும் பார்க்கிறோம். ஹாஃப் ஜெனிசிஸ் பாஸ்ட மட்டும் பார்த்து வியந்து போறோம். That cannot look forward with the same idolatry with which we forever revert. அப்ப நம்ம வந்து ஃபியூச்சரை பார்க்கல, அப்படியே இந்த பாஸ்ட பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறோம். ஹாஃப் ஜெனிசிஸ் போல இருக்கிறோமா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா அப்படிங்கிறார். The mighty future is as nothing being everything. The past is everything being nothing. இது ஒரு மாதிரி ஒரு பாராடாக்சிக்கலா வந்து சொல்லிட்டு போறார். What were they dark ages? அப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஜெனிசிஸ் ஹாஃப் ஜெனிசிஸ் பழமையை மட்டும் ஊறி போயிடுறோம். அதுதான் எல்லா மாதிரியும் இல்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் நம்ம கவனிக்கிறோம். அந்த காலத்துல என்ன மர்மம் ஒளிஞ்சிட்டு இருக்கு, என்னதான் நடந்துச்சு அந்த காலத்துல? Surely sun rose as brightly then as now. இப்ப போல வழக்கம் போல சூரியன் உதிச்சிருக்கோம். And man got him to his work in the morning. காலையில மனுஷங்க வேலைக்கு போயிருப்பாங்க. Why is it that we can never hear mention of them without an accompanying feeling? அப்ப இவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கப்ப ஏதோ ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு மனசுக்குள்ள வருது. என்னது? As though a palpable obscure had dimmed the face of things and that our ancestors wandered to and fro groping. நம்ம வந்து பெரிய மாடர்னா நம்மளை நினைச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல ஏதோ வெளிச்சமே இல்லாம தடவி தடவி நடந்து போன மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அவர் ancestors wandered to and fro groping. groping அப்படின்னா இருட்டுல வந்து கையில வந்து இந்த பக்கம் தடவி தடவி போறது. ஸோ நம்மளுக்கு அது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது அவங்களை நினைக்கிறப்போ, பழச நினைக்கிறப்போ. above all the rarities, இங்க இருக்கிறதுலே பிரமிப்பு என்னன்னு சொன்னா ஓல்டு ஆக்ஸ்போர்ட். வாட் டு மோஸ்ட் அரைட் அண்ட் சாலஸ் மீ, என்ன வந்து இதே மாதிரி வெக்கேஷன்ல என்ன சாந்தப்படுத்துறது அப்படின்னா அது ஆக்ஸ்போர்ட். ஆர் தை ரெபாசிட்டரிஸ் ஆஃப் மவுல்டரிங் லேர்னிங். அப்போ ரெபாசிட்டரி அப்படின்னா அந்த சேர்த்து வைக்கிற இடம், லைப்ரரிஸ், எல்லாத்தையும் லேர்னிங்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து குவிக்கக்கூடிய ஒரு இடம். தை ஷெல்வ்ஸ், வாட் அ பிளேஸ் டு பி இன் இஸ் an old library. ஸோ இதே போற இடத்துல ஒரு ஓல்டு லைப்ரரியில வந்து இருக்கிறது என்ன ஒரு சுகமா இருக்கு. It seems as though all the souls of all the writers that have bequeathed their labors to this Bodleians. அப்ப இது போல சின்ன சின்ன லைப்ரரிஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இதுதான் வந்து பாட்லியன்ஸ் அப்படிமாங்க, BODLEIANS. அப்ப இது மாதிரி லைப்ரரிஸ் வந்து எல்லா புத்தகமும் வச்சிருப்பாங்களே, என்ன ஒரு அற்புதமான இடம். எல்லாரோடதையும் ஏதோ வந்து சொத்து எழுதி வச்ச மாதிரி இதுக்குள்ள வச்சிருப்பாங்க அவங்களோட புத்தகங்களை. வேர் ரிப்போசிங் ஹியர் as in some dormitory middle state. ஏதோ ஒரு டார்மிட்டரியில தூங்குற மாதிரி புத்தகங்கள் ஷெல்ஃப்ல அப்படியே வந்து இங்க கிடக்குது எல்லாமே. I don't want to handle to profane the leaves, their winding sheets. நான் வந்து அந்த புத்தகங்களை எடுத்து பார்க்க விரும்பல. சில நேரம் வந்து ரொம்ப பழசான புத்தகம் நான் டேமேஜ் பண்ணிடுவேன் இல்லையா. I could as soon dislodge a shade. மேபி இப்படி இழுக்கிறப்ப கிழிஞ்சு போயிடுச்சுன்னா. I seem to inhale learning. நான் இந்த இடத்துல நடந்து போறதே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நான் சுவாசிக்கிற காத்தே வந்து அது மூலமாவே நான் கத்துக்கிற மாதிரி இருக்கு. Walking amid their foliage. இந்த இடத்துல வந்து ஒரு வேர்ட் பிளே அழகா பண்ணியிருக்காரு. FOLIAGE, foliage. அவங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? foliage அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. எனிஒன்? இந்த இடத்துல வந்து புத்தகங்களை பத்தி பேசுறாரு, ஆனா வந்து ஒரு வேர்ட் பிளே இருக்கு. foliage அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த இலைகள் அந்த இதெல்லாம் அது வந்து foliage அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஃபோலியோ இல்லையா. நம்ம ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623 பாக்குறோம். ஃபோலியோ அப்படின்னு சொன்னா அந்த லீஃப், புத்தகத்தோட அந்த ஷீட்டையும் நம்ம ஃபோலியோன்னு தான் சொல்லுவோம். அப்போ அது ஃபோலியேஜ்ங்கிற புத்தகங்கள் இல்ல அந்த இலைகள். வாக்கிங் அப்ப என்ன சொல்றாருன்னா மரத்துக்கு, அதாவது ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி வர்ணிக்கிறாரு. அதுல வந்து அப்படியே அந்த இயற்கை காற்று அப்படியே வந்து லேர்னிங். அதுக்கு அந்த லைப்ரரியில நடந்து போறதை இப்படி அவர் பேசுறாரு, காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி. அப்ப அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கம்பேரிசன் கொடுக்கிறார். foliage அப்படிங்கிறப்ப அந்த புத்தகங்கள் இருக்கிற leaves and the order of their old moth scented coverings. அப்ப அந்த புத்தகத்துக்கு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி பழைய ஸ்மெல். அந்த moth scented coverings is fragment as the first bloom of those sciential apples which grew amid the happy orchid. அது எப்படி இருக்குமா அந்த வாசனை? அந்த நீங்க ஆப்பிள் தோட்டத்துல போறப்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் பூ பூக்கும் இல்லையா,
அந்த பூவோட வாசனை போல இருக்குமா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா கம்பேர் பண்றாரு. இன்னொரு கம்பேரிசன் என்னன்னு சொன்னா, இது வந்து கார்டன் ஆஃப் ஈடன் போல. ஏன்னா கார்டன் ஆஃப் ஈடன்ல தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரீ ஆஃப் லேர்னிங் இருக்கு. ஸோ அந்த ட்ரீ ஆஃப் லேர்னிங்ல முதல்ல பூத்த பூ ஒரு ஆப்பிள், அதை சாப்பிட்டு தான் ஆடம் அண்ட் ஈவ் நாலேஜ் கிடைக்குது, பாவம். அப்ப அதை வந்து அப்படியே கம்பேர் பண்றாரு. தோஸ் சிஎன்சி அந்த வாசனை முக்க ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து அந்த கிறிஸ்டியன் இதுக்கு போயிடுது, கனெக்டேஷனுக்கு போயிடுது. அப்ப இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஆப்பிள் போல, they invite you to eat knowledge அப்படிங்கிற மாதிரி போகுது. Still less have I curiosity to disturb the elder repose of manuscripts. அப்போ எல்டர் ரெஸ்போஸ், அப்போ ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் மூத்தவர் யாரு அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஏன்னா ரேர் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து தனியா அடிக்க வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அவ்வளவு யாரும் தொட விட மாட்டாங்க. those variae lections, VARIAE lections, LECTIONES, அது ஒரு கிரீக் இது, அப்படின்னா வேரியன்ட் ரீடிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். so tempting to the more erudite palate. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து அந்த கஸ்டேட்டரி இமேஜ் வந்து எடுத்து வர்றாரு. கஸ்டேட்டரி அப்படின்னா சாப்பிடுற இமேஜ் இல்லையா, GUSTATORY கஸ்டேட்டரி. ஏன்னா இமேஜரியில பல வகையான இமேஜரி வந்து லிட்ரேச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டேட்டரி வந்து டேஸ்ட். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா எருடைட் பெலேட். எருடைட் அப்படின்னு சொன்னா படிக்கிற ஒரு ஆர்வம் இல்ல, பெலேட்டுங்கிறது அந்த மேல சாப்பாடு ரூஃப் ஆஃப் த மவுத். அப்போ டெம்டிங்கா இருக்கான், யோ இதெல்லாம் சாப்பிடியா அப்படிங்கிற மாதிரி இந்த பழங்கள்லாம் கூப்பிடுதான். do but disturb and unsettle my faith. அப்ப இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஐயோ போய், ஏன்னா இவனே வந்து வேஷம் போட்டுதான் சும்மா தான் ஊரை ஏமாத்திட்டு தான் உள்ள போயிட்டு அந்த லைப்ரரி எல்லாம் சுத்திட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, ஐ எம் நோ ஹெர்குலியன் ரேக்கர். நான் போயிட்டு எல்லாத்தையும் அங்க நோண்டி பாக்குற ஆள் கிடையாது. ஏன்னா ஹெர்குலன் எங்களுக்கு தெரியும், ஹெர்குலஸ்க்கு வந்து பல டாஸ்க் கொடுப்பாங்க, லேபர்ஸ் ஆஃப் ஹெர்குலஸ் அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். 12 டாஸ்க்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒவ்வொரு வேலை கொடுப்பாங்க. அப்போ அதுல ஒரு வேலை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொழுவத்தையும் வந்து கிளீன் பண்றது, அது எப்படி அவன் கிளீன் பண்ணாம ஒவ்வொரு லேபரா அவர் கொடுப்பாங்க. ஐ எம் நோ ஹெர்குலியன் ரேக்கர். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லையா. நெகட்டிவ் சொல்லி பாசிட்டிவா சொல்றது ஆக்சுவலா இவரால பண்ண முடியும், ஏன்னா ஒரு கிளர்க் தானே, அதெல்லாம் பண்ண முடியும். ஐ எம் நோ ஹெர்குலியன் ரேக்கர் அப்படிங்கிறது ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட், தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார், ஆனா வந்து பாசிட்டிவா சொல்றாரு. அப்ப இதுக்கு வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்காது தெரியுமா. இது போல வந்து ஒரு 2 நெகட்டிவ் வச்சுக்கிட்டு அந்த 2 நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா கனெக்டேஷன் கொடுக்கும். அதாவது ஆப்போசிங் தி அப்போசிட். அப்படி அப்போஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் அண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லைட் ஆடிட்ஸ் ப்ரொனன்சியேஷன் அப்புறம் செக் பண்ணுவோம். LITOTES லைட் ஆடிட்ஸ், LITOTES அப்படின்னா அண்டர் ஸ்டேட்மெண்ட், குறைச்சு சொல்றதுன்னு அர்த்தம். போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ the credit of the 3 witnesses might have slept unimpeached for me. So maybe இந்த இடத்துல விட்னஸஸ் அப்படிங்கிறது ஏதோ குற்றம் சொல்றது போல, அவங்களாம் அங்க தூங்குறது போல, யாரும் இவங்க பாக்குறது யாருக்கும் தெரியாது இல்லையா. ஐ லீவ் திஸ் கியூரியாசிட்டிஸ். ஆனா என்னன்னா என்னால இது எல்லா புத்தகங்களையும் பிரிச்சு மேய முடியாது. ஆனா இதை நான் யாருக்கு கொடுத்துடுறேன், டு பார்சான், PORSON and to GD. ஸோ இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த எஸ்ஏ ஃபுல்லா ஜிடியை பத்தி தான். ஸோ இந்த எஸ்ஏ ஆக்சுவலா பாக்குறப்போ நம்மளுக்கு இலியாவோட வெக்கேஷன் வந்து அவர் எப்படி வந்து ஆக்ஸ்போர்ட்ல ஸ்பெண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இந்த எஸ்ஏ வந்து முழுக்க யாரை பத்தி அப்படின்னு சொன்னா ஜிடி அப்படிங்கிற போயட் ஜார்ஜ் டையர், DYER, அவரை பத்தி தான். அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த புத்தகங்களை பிரிச்சு மேயிற வேலையை 2 பேர் கொடுத்துறேன். ஒன்னு வந்து டு பார்சான், அவர் யாரு நம்மளுக்கு தெரியல. ரெண்டாவது வந்து ஜிடி, ஜார்ஜ் டையர், whom by the way I found busy as a moth. நான் அவனை அங்க பார்த்தேன். over some rotten archive, ஒரு மாதிரி பழைய புத்தகங்களுக்கு இடையில ஆர்கைவ்ல வந்து rummaged out of some seldom explored press, எவனுமே பார்க்காத சில புத்தகங்களை போயிட்டு நோண்டி ஒருத்த பார்த்துட்டு இருக்கான். in a nook at Oriel. அப்போ ஓரியல்ங்கிறது ஒன் ஆஃப் த காலேஜஸ் ஆக்ஸ்போர்ட் கீழே. ஓரியல் காலேஜ்ல இருக்கிற லைப்ரரியில ஒரு மூலையில உட்காந்து ஒருத்தன் பிஸி ஆஸ் அ மாத், அந்த மாத் போல, அதாவது அந்த சின்ன அந்த இன்செக்ட் போல உட்காந்து நோண்டிட்டு இருக்கிறான். வித் லாங் போரிங் he is grown almost into a book. அவன் படிச்சு புத்தகமாவே மாறிட்டான். he stood as passive as one by the side of the old shelves.
ஐ லாங் டு நியூ கோட். அப்ப என்னன்னா அங்க ஒரு ஷெல்ஃப் பக்கத்துல நின்னுட்டு அப்படியே சில மாதிரி மாறிடுவான். நான் என்ன நினைச்சேன், ஐ லாங் டு நியூ கோட் ஹிம் இன் ரஷ்யா. மேபி இந்த ரஷ்யால பணியில உறைஞ்சவங்க போல இவனுக்கு வந்து ஒரு கோச் வாங்கி கொடுக்கணும், இல்ல அசைன் ஹிம் ஹிஸ் பிளேஸ், அவனுக்குன்னு ஒரு பொசிஷன் வாங்கி கொடுக்கணும். ஹி மைட் ஹவ் மஸ்டர்ட் ஃபார் அ டால் ஸ்கெப்புலா. SCAPULA ஸ்கெப்புலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போன் வச்சிருப்பாங்களே அந்த படிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கெலிட்டன், அதுல லாங்கஸ்ட் போன் வந்து ஸ்கெப்புலா, அதே போல இருக்கிறான் நோஞ்சானா. D is assiduous in his visits to these seats of learning. இங்கெல்லாம் வந்தானா ரொம்ப மும்முரமா படிப்பாப்ல, ரைட்டா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அப்போ no inconsiderable portion of his moderate fortune I apprehend is consumed in journeys between them and Clifford's Inn. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், வாங்குற சம்பளத்துல ஒரு பகுதியை வந்து அவன் எதுக்கு செலவு பண்றான் அப்படின்னு சொன்னா, ஜர்னிஸ் வந்துட்டு போறதுக்கு. எதுக்கும் பிட்வீன் தெம் அப்படிங்கிறது இந்த லைப்ரரிஸ்க்கும் அண்ட் கிளிஃபோர்ட்ஸ் இன். மேபி இந்த ஜார்ஜ் டையர் வந்து கிளிஃபோர்ட்ஸ் இன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு கிளர்க்கா இருக்கலாம், இல்ல அங்க ஒரு சின்ன பொசிஷன்ல அங்க இருக்கலாம். வேர் அந்த கிளிஃபோர்ட்ஸ் இன்ங்கிறது லாயர்ஸ் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. ஏன்னா இன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாயர்ஸ் இருக்கக்கூடிய இடம். வேர் லைக் அ டவ் ஆன் த ஆஸ்ப் நெஸ்ட். ஒரு கம்பேரிசன் எப்படி இருக்குமா, ஆஸ்ப்ங்கிறது பாம்பு இல்லையா, அந்த பாம்போட இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பறவை போல நம்ம ஜார்ஜ் டையர் இருக்கிறான். he has long taken up his unconscious abode. அப்போ அந்த இடத்துல அவன் வசிக்கிற இடம், அவன் வேலை பார்க்கிற இடம். amid an incongruous assembly of attorneys, clerks, apparitors, promoters, vermin of the law, among whom he sits in calm and sinless peace. அவங்க மத்தியில ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அதுதான் ஜார்ஜ் டையர். அப்போ அந்த ஜார்ஜ் டையர் அப்ப என்ன சொல்றான், அந்த பாம்பு தீண்டப்படாத, the fangs of the law pierce him not. அப்போ சட்டத்தை வந்து பாம்பு போல உருவகிக்கிறார், அது வந்து அவனை தீண்டல. the wind of litigation blow over his humble chambers. அப்ப அந்த கேஸ் எல்லாம் போடுறது ஒரு சின்ன காத்து போல மேல கூடி போகுது. the hard sheriff's officer moves his hat as he passes. So அப்படி ஒரு ஆபீசர் கடந்து போறப்ப எனக்கு வழக்கம் வச்சுட்டு போறான். லீகல் ஆர் இல்லீகல் discourtesy touches him. ஆனா சில நேரம் வந்து இவனுக்கு அவமரியாதை லீகலாவோ இல்லீகலாவோ பண்ணா அது வந்து இவனை பாதிக்குது. none thinks of offering violence or injustice to him. he would soon as strike an abstract idea. உங்களுக்கு ஓரளவுக்கு அப்டிராக்ட் ஐடியா கிடைச்சிருக்கும், இதுதான் ஜார்ஜ் டையர். அவனுக்கு யாரும் தீங்கு நினைக்க மாட்டாங்க, அது ஒரு புழு, அது பாட்டு இருந்துட்டு போதும் விட்டுருவாங்க. D has been engaged, he tells me, அவன் என்கிட்ட சொன்னான், through a course of laborious years, பல வருஷமா வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான், in an investigation into all curious matter connected with the two universities. ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஆக்ஸ்போர்டுக்கும் கேம்பிரிட்ஜுக்கும் இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். and has lately lit upon a manuscript collection of charters. கிடைச்சிடுச்சு அவனுக்கு. அவர் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நடையில ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டதோ பழைய சைன் பண்ணதோ அதை பத்தியான ஒரு கலெக்ஷன் வந்து மாட்டி இருக்கு. ரிலேட்டிவ் டு சிங்கிறது இந்த இடத்துல கேம்பிரிட்ஜா இருக்கணும். கேம்பிரிட்ஜுக்கு சம்பந்தப்பட்ட சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு மேனுஸ்கிரிப்ட்ல, ஆர்கைவ்ல, by which he hopes to settle some disputed point. அது எதுக்கு அவன் யூஸ் பண்ண நினைக்கிறான்னா, இதே போல ஆக்ஸ்போர்ட்ல நீங்க கேம்பிரிட்ஜ்ல படிச்சீங்கன்னா எப்பவுமே ஒரு சச்சரவு வரும். ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறவன் வந்து நான் தான் பெஸ்ட்பா, அங்க படிக்கிறவன் எங்க காலேஜ் தான் பெஸ்ட்பா. சோ அப்போ இதே போல ஒரு டிஸ்பியூட்டை வந்து அவன் வந்து பர்டிகுலர்லி தட் லாங் கான்ட்ரோவர்சி பிட்வீன் தெம் ஆஸ் டு priority of foundation. என்ன கான்ட்ரோவர்சி உங்களுக்குள்ளனா, the foundation எது வந்து ஃபர்ஸ்ட் அடித்தளம் போட்டது, எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற டிஸ்பியூட் போயிட்டே இருக்கும். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு டிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தி ஆர்டர் வித் விச் ஹி என்கேஜஸ் இன் தீஸ் லிபரல் பர்சியூட், இதெல்லாம் நீ அதாவது அவனுக்கு இருக்கிற அந்த வெறி, அதுல ஒரு ஆர்வம், அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐ எம் அஃப்ரைட் has not met with all the encouragement it deserved. ஆனா என்னன்னா, இதே enthusiasm எல்லாரும் வந்து அவன் கண்டுபிடிப்பை வந்து மெச்சிக்கிறது இல்லை. either here or at Cambridge. அதாவது இயர் அப்படிங்கிறது ஆக்ஸ்போர்ட் ஆர் அட் கேம்பிரிட்ஜ், இங்கேயோ கேம்பிரிட்ஜ்லயோ யுவர் கப்பூட்ஸ் ஆர் ஹெட்ஸ் ஆஃப் காலேஜஸ் ஒரு அத்தாரிட்டிஸ் கூட காலேஜ் அதெல்லாம் கேர்லெஸ் தென் எனிபடி எல்ஸ் அபவுட் தீஸ் கொஸ்டின்ஸ். இதை பத்திலாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனா இந்த மனுஷன் வந்து பாப்பான். contented to suck the milky foundations their alma matters. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா taken for granted. ஏய்
இப்படிதான் எங்க இது வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. Without inquiring into the venerable gentlewoman's ears, they rather hold such curiosities to be impertinent, irrelevant. ஏய் அதெல்லாம் விடு, இதான் வாழ்ற காலம், unrevered, அதெல்லாம் unholy அவங்களுக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு வந்து அதெல்லாம் சீக்ரெட், ரிலவெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்ப்பான். They have their good glebe lands in Manu and care not much to rake into the title deeds. அதாவது அவங்களுக்கு நிலம் கொடுத்துட்டாங்க யூனிவர்சிட்டிஸ் நடத்துறதுக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி அந்த டைட்டில் டீட்ஸ், அதுக்கு பத்திரம், அதெல்லாம் வந்து அவங்க தேடி பார்க்க விரும்பல. எப்போ ஆரம்பிச்சாங்க, எவன் கொடுத்தான், இந்த நிலம் யாருக்கு இருந்தது, இவ்வளவு ஏக்கர் எப்படி இதுக்கு கொடுத்தாங்க. I gather at least so much from other sources, for D is not a man to complain. ஆனா டிக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. அவன் கண்டுபிடிப்பான், மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பான், அப்படியே விட்டு போயிடும். D strutted like an unbroke heifer when I interrupted him. அப்ப அது போல நான் வந்து பொடிலியன் லைப்ரரிக்கு போயிருக்கிறேன், டியை பார்த்தேன், என்னை பார்த்தோன்னே அப்படியே வந்து பதறிட்டான், டேய் அப்படிங்கிற மாதிரி, நீயா அப்படிங்கிற மாதிரி. when I entered, டேய் நல்லா இருக்கேன்னு கேட்க போன வந்து ஏதோ அந்த மாடு அவுத்து விட்ட மாடு மாதிரி திடீர்னு வந்து துள்ளி பாயிறான். a priori it was not very probable that we should have met in Oriel, but they would have done the same. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கலாம், ஒருவேளை இந்த ஓரியல் லைப்ரரியில அவனை பார்த்ததுனாலதான் இப்படி வந்து பதறான்னு நீங்க நினைக்க வேணாம். அவனை எங்க பார்த்தாலும் இப்படிதான் பதறுவான். Had I accustomed him on the sudden in his own walks in Clifford's Inn or in the Templar, ஏன்னா அவன் வேலை பார்க்குற இடம் வந்து Clifford's Inn or the Templar. அதாவது டெம்பிள் அப்படிங்கிறது டெம்ப்ளர், அந்த லாயர்ஸ் படிக்கக்கூடிய இடம், டெம்ப்ளர் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவன் இடத்துக்கே போனாலும் அவன் அப்படிதான் பதறுவான், ஐயோ நீயா அப்படிங்கிற மாதிரி. In addition to a provoking short-sightedness, இதை தவிர்த்து அவனுக்கு வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அந்த ஷார்ட் சைட்டட்னஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, the effect of late studies and watching at the midnight oil. அவனுக்கு வந்து இந்த கண்ணு தெரியாம, ஐ மீன் ஷார்ட் சைட்னஸ், ஏன்னா நைட்ல ஃபுல்லா படிக்கிறது. D is the most absent of men. ஸோ கண்ணு புட்டி போட்டது மட்டும் இல்லாமல் கண்ணாடி போட்டிருக்கான், ஐ மீன் கண்டிப்பா அப்படிதான் இருக்கணுங்க. அது மட்டும் தெரியாம absent of men, அவன் வந்து மறதி அதிகம். He made a call, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான், ஒருத்தர் பார்க்க போயிருக்கான். He made a call the other morning at our friend M's. அப்ப எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான், எங்கன்னு சொன்னா பெட்ஃபோர்ட் ஸ்கொயர். அந்த இடத்துல போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போறான். அண்ட் ஃபைண்டிங் none at home, வீட்டுல யாரும் இல்லைன்னு was ushered into the hall. வீட்டுல இருக்கிறவங்க வந்து உள்ள கூட்டி போறாங்க. Where asking for pen and ink with a great exactitude of purpose, he enters me his name in the book, which ordinarily lies about in such places. அதாவது நீங்க பெரிய பெரிய அந்த வீட்டுக்கு, முக்கியமா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறப்போ அவங்க ஊர்ல இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க. அந்த புத்தகத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் இதே போல இந்த நேரத்துல வந்தேன், நீங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சுட்டு போலாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை தான் அவங்க பார்ப்பாங்க. டு ரெக்கார்ட் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த அன்டைம்லி ஆர் அன்பார்ச்சுனேட் விசிட்டர். தெரியாம வந்தவங்க வந்து வீட்டுல இல்லைன்னு தெரியாம வந்தவங்க அந்த இடத்துல அவங்க பேர் எழுதி வச்சுட்டு போலாம். அண்ட் டேக்ஸ் இஸ் லீவ் வித் மெனி செரமனிஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் ஆஃப் ரெக்ரெட். இல்லையா, பேர் இதை எழுதி வச்சுட்டு வருத்தப்பட்டு போவாங்க. அதே போல அந்த வீட்டுக்கு போயிட்டு பேர் எழுதி வச்சுட்டு நம்ம ஆள் வந்து கிளம்புறாப்ல. அதுக்கப்புறம் some 2 or 3 hours after, ஒரு 2 இல்ல 3 மணி நேரம் கழிச்சு, his walking destinies returned him into the same neighborhood again. அவன் வாக்கிங்லாம் போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வரான். Again the quiet image of the fireside circle at M's. Mrs. M presiding at it like a queen lair with a pretty AS at her side. Striking irresistibly on his fancy, he makes another call. திருப்பியும் போயிட்டு forgetting that they were certainly not to return from the country before that week. ஏற்கனவே சொல்லி அமிச்சாங்க, இங்க யாரும் இல்ல, எம்மோ இல்ல, யாரும் கிடையாது, அடுத்த வாரம் தான் வருவாங்கன்னு. திருப்பியும் போயிட்டு disappointed a second time. ரெண்டாவது வாட்டியும் போயிட்டு என்ன வீட்டுல இல்லையா, திருப்பியும் பேப்பர் கொடுங்க. Enquiries for paper and pairs as before. Again the book is brought, and in the line just above that in which he is about to print his second name, his rescript, his first name scare dry, almost first பேர் எழுதிட்டான். looks out upon him like another Sosiza. இது என்னடா இது, என்னை போல ஒருத்தங்க ஏற்கனவே வந்து சைன் பண்ணியிருக்கான், வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஒரு டபுள், தன்னை போல அவனுக்கு ஒரு ரெண்டாவது டபுள் இருந்தா, ஆர் as if a man should suddenly encounter his own duplicate. அப்ப அவர் ஒரே ஆச்சரியமா போகுது, நம்மளே மாதிரியே ஒருத்தன் இதுக்கு முன்னாடி வந்து சைன் பண்ணிருக்கிறான்பா, ஆனா அது அவன் தான்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து ஞாபக மறதி நம்ம ஆளுக்கு வந்து அதிகம். The effect may be conceived. D made many a good resolution against such lapses in future. அவன் வந்து முடிவெடுத்தான், இனிமேல் இதே போல தவறுகளை ஃபியூச்சர்ல பண்ணக்கூடாது. I hope he will not keep them too rigorously. ஆனா அவன் அந்த மாதிரி பண்ணாம இருப்பானா? For with GD to be absent from the body is sometimes not to speak too profanely, to be present with the Lord. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வயசாயிட்டு இருக்கு, அவன் அதே போல ரெவல்யூஷன்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் மீட் பண்ணட்டும், ஏன்னா அவனுக்கு அதுதான் வேலை, அவனுக்கு ஞாபகமா இருந்து அவன் கூடவே பிறந்தது. At the very time when personally encountering thee, he passes on with no recognition. அப்போ ஒருவேளை வந்து நீங்க அவனை ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாத மாதிரி அவன் போவான். Being stopped, ஒருவேளை நிறுத்தி, starts like a thing surprise, நிறுத்தினீங்கன்னா at that moment reader அவன் எங்க இருப்பான்னு சொன்னா, he is on Mount Tabor. அவன் வாக்கிங் நடந்து போயிட்டு இருப்பான், திடீர்னு நீங்க அவளை நிறுத்தி எப்பா ஜிடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து திடீர்னு பதறுவான், யாரா இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவன் நடந்து போறப்ப கூட அவன் எங்க இருப்பான்னு சொன்னா மவுண்ட் டெபார், TABOR ஆர் பர்னாசஸ். அப்ப அந்த மவுண்ட் டெபார் அப்படிங்கிறது அந்த கிரீக்ல வந்து பர்னாசஸ் அப்படிங்கிற ஒரு மவுண்டன், PARNASSUS. பர்னாசஸ் அப்படிங்கிற மவுண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் முக்கியம் அப்படி கிரீக் லிட்டரேச்சர்ல, அங்கதான் வந்து காட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். முக்கியமா வந்து அதுல வந்து ஒரு ஊற்று இருக்கு, அது வந்து ஹிப்போக்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊற்று, அதுல வந்து போயிட்ஸ் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே போல மவுண்ட் பர்னாசஸ்ல இருப்பாங்க. ஆர் கோ ஷெப்பர்ட் வித் பிளாட்டோ, இல்லைன்னா பிளாட்டோ கூட வந்து ஆடு மேய்க்கிற இன்னொரு ஆளா இருப்பான், ஏன்னா லேர்னிங் அவன் படிப்பாங்கிறான். ஆர் வித் ஹேரிங்டன், ஹேரிங்டன் பாலிட்டிஷியன், ஃப்ரேமிங் இம்மார்டல் காமன்வெல்த். ஹேரிங்டன் போல காமன்வெல்த்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைசிங் சம் பிளான் ஆஃப் அமிலிரேஷன் ஆஃப் தை கண்ட்ரி, இந்த நாட்டை எப்படி திருத்தலாம், ஆர் தை ஸ்பீசிஸ் உங்களோட மக்களை எப்படி திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிராஃப்ட் எழுதிட்டு இருப்பான். ப்ரீ அட்வென்ச்சர் மெடிடேட்டிங் சம் இண்டிவிஜுவல் கைண்ட்னஸ் ஆர் கர்ட்டசி டு பி டன் டு தி தைசெல்ஃப். த ரிட்டர்னிங் கான்ஷியஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவன் மனசுல இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்நேரத்துல போயிட்டு நீங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணா என்னத்துக்கு ஆவாங்க? த ரிட்டர்னிங் கான்ஷியன்ஸ் ஆஃப் விச் மேட் ஹிம் டு ஸ்டார்ட் சோ கில்ட்டிலி. அப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ண அவனுக்கு ஒரு ஐயோ சாரிபா உன்னை கவனிக்காம போயிட்டேன், அட் தை அப்ஸ்ட்ரூடட் பர்சனல் பிரசன்ஸ், உங்களை பார்த்தா இப்படிதான் பதறுவோம். சரியா? சோ இதுதான் வந்து ஜார்ஜ் ட்ரையர். அப்போ D is delightful anywhere but he is at the best in such places as these. He cares not much for bath. அப்போ இதே போல இடங்கள் அவன் வந்து பொடிலியன் லைப்ரரியில ஓரியல் அங்கதான் இருப்பான். அவன் வந்து இந்த பாத் லீவ் விட்டா அங்க போவோம், இல்ல he is out of his element. அவெல்லாம் பக்ஸ்டன் இல்ல வந்து ஸ்கேர்பரோ இல்ல ஹாரோ டவுன், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட்டி குதூகலமா இருப்பாங்க. அங்கெல்லாம் போனா அவன் வந்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி தனியா ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு பிடிச்ச இடம் வந்து த கேம் அண்ட் தி ஐசிஸ், ISIS ஆர் டு ஹிம் பெட்டர் தென் ஆல் த வாட்டர்ஸ் ஆஃப் டெமஸ்கஸ். அப்ப இந்த கேம் அண்ட் ஐசிஸ்ங்கிறது கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்ட். அதாவது கேம் அப்படிங்கிறது ஒரு நதி, CAM. அதே போல தி ISIS அப்படிங்கிறது ஒரு நதி. இந்த நதிக்கரை ஓரமா த கேம் அப்படிங்கிற நதிக்கரை ஓரமா தான் கேம்பிரிட்ஜ், இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இது அந்த நதி. இந்த நதிக்கு பக்கத்துல தான் இந்த யூனிவர்சிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ISIS, இந்த ஐசிஸ் இந்த நதிக்கரை ஓரமா தான் ஆக்ஸ்போர்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கேம் அண்ட் ஐசிஸ்ங்கிறது கேம்பிரிட்ஜ் அண்ட் ஆக்ஸ்போர்ட். அங்க இருக்கிற லைப்ரரிஸ் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லா, அதாவது டெமஸ்கஸ்ல இருக்கிற அந்த ஹோலி வாட்டரை விட புனிதமான நீர் இங்கதான் இருக்கு, அப்படிதான் வந்து எனக்கு புரியும். ஆன் த மியூசஸ் ஹில் ஹி இஸ் ஹாப்பி. அண்ட் அந்த மியூசஸ் ஹில் அப்படிங்கிறது மவுண்ட் பர்னாசஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தது. அங்கதான் மியூசஸ் எல்லாம் இருக்கும், அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. குட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஷெப்பர்ட்ஸ் ஆன் தி டிலெக்டபிள் மவுண்டன்ஸ். ஒன்னு அந்த மவுண்ட் பர்னாசஸ்ல இருந்தா அவனுக்கு சந்தோஷம். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டிலெக்டபிள் மவுண்டன்ஸ், உங்களுக்கு தெரியும் டிலெக்டபிள் மவுண்டன்ஸ் எந்த ஒர்க்லப்பா வருது, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒர்க் இல்லையா? இந்த டிலெக்டபிள் மவுண்டன்ஸ்ல வந்து கடைசியில அந்த ஹெவனை பாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஷெப்பர்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. அப்போ டிலெக்டபிள் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அதுல வரக்கூடிய ஒரு கடைசி ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஒரு இடம், த டிலெக்டபிள் மவுண்டன்ஸ். அண்ட் வென் he goes about with you to show you, yes, to show you the halls and colleges you think you have with you, the interpreter at the house billiard. நீங்க ஒருவேளை
அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா நம்மால் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி காமிப்பான், எல்லாத்தையும் அவனால சொல்ல முடியும். இது வந்து யார் கூட கம்பேர் பண்றாருன்னு சொன்னா, அதே பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ல த ஹவுஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு இடத்த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. அந்த பில்கிரிம் என்ன பண்ணுவான், அந்த இடத்துக்கு போவான் கிறிஸ்டியன். அந்த கிறிஸ்டியனுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற இன்டர்பிரட்டர் வந்து அதெல்லாம் சொல்லுவார். இங்க கூட்டிட்டு இருக்கோம் இவன், இந்த தண்ணி தொளிக்கிற இந்த பொண்ணு வந்து இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதே போல உங்களுக்கு ஒரு இன்டர்பிரட்டரா இருக்கக்கூடிய ஆள் தான் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸே முடியுது. சரியா?